நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العليم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் அல்லாஹு தஆலா நம் மீது கடமையாக ஆக்கிய இந்த ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தில் நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஒன்றாக அமர்ந்திருக்கிறோம். கடமையான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய இல்லமான மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கிறோம். சிறப்புக்குரிய இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹு தஆலா அவன் புறத்திலிருந்து அருளையும் அமைதியையும் ஸலவாத்தையும் சலாமையும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் அதற்கு பிறகு வந்த தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், இமாம்கள், இந்த உலகத்தில் வாழுகிற மூமின்கள் முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, அல்லாஹு தஆலா அவனுடைய வேதமான அல் குர்ஆனில் அவனை ஈமான் கொண்ட மூமின்கள், அவனுக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் அவனுடைய வேதமான அல் குர்ஆனில் பல அறிவுரைகளை படிப்பினையாக சொல்லி காட்டுகிறான். மூமீனான ஆண்கள், மூமீனான பெண்கள், அவர்கள் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது அல்லாஹ்வுக்காக நல்ல அமல்களை செய்வது, அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மூமின்கள் அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் ஈமான் கொண்ட ஒவ்வொரு மூமீனான ஆணும் பெண்ணும் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ் கடமையாக்கிய நற்செயல்களை நிறைவேற்றுவது அனைவரின் மீதும் கடமையான ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ் தடுத்த, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த அனைத்து தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டும் தீய செயல்களை விட்டும் ஒரு மூமினான முஸ்லிமான ஆணும் பெண்ணும் எப்படி விலகி இருக்க வேண்டுமோ அதே போன்று அல்லாஹ் கடமையாக்கிய, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்திய அனைத்து அமல்களையும் சரியாக நிறைவேற்றுவது அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்ட அனைவரின் மீதும் கடமையான ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அவனுடைய வேதமான அல் குர்ஆனில் நம்பிக்கையாளர்களான ஆண்களுக்கும் நம்பிக்கையாளர்களான பெண்களுக்கும், முஸ்லிமான ஆண்களுக்கும் முஸ்லிமான பெண்களுக்கும் பல அறிவுரைகளை அல்லாஹ் அவனுடைய வேதமான அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய மார்க்கமான
சத்திய இஸ்லாம், தூய இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட அனைத்தும் ஆணுக்கும் தடுக்கப்பட்டிருக்கிறது, பெண்ணுக்கும் தடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில விஷயங்கள் வேண்டுமானால் பெண்ணுக்கு அனுமதிக்கப்பட்டு ஆணுக்கு மட்டும் தடுக்கப்பட்டிருக்கலாம். நபி அவர்கள் ஒரு சில விஷயத்தை பெண்ணுக்கு அனுமதித்திருக்கிறார்கள், ஆணுக்கு தடுத்திருக்கிறார்கள். ஆணுக்கு அனுமதித்த சில விஷயங்கள் பெண்களுக்கு தடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்படி ஒரு சில விஷயங்களை தவிர்த்து பெரும்பாலான அனைத்து விஷயங்களும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான ஒரு கடமையாக ஆக்கப்பட்டு இருக்கிறது. அந்த கடமையை பின்பற்றுவது, கடமையாக்கிய கடமைகளை எல்லாம் நிறைவேற்றுவது நம் அனைவரின் மீதும் கடமையான ஒன்று. இதை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். சூரா அஹ்ஸாப், திருக்குர்ஆன்ல இருக்கக்கூடிய 33வது சூறாவில் உள்ள 35, 36 ஆகிய 2 வசனங்களிலே அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முக்மினீன வல் முக்மினாத்தி வல் கானிதீன வல் கானிதாத்தி வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத்தி வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத்தி வல் காஷிஈன வல் காஷிஆத்தி வல் முத்தசத்திகீன வல் முத்தசத்திகாத்தி வஸ்ஸாயிமீன வஸ்ஸாயிமாத்தி வல் ஹாஃபிலீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிலாத்தி வதாக்கிரீன அல்லாஹ கஸீரா வதாக்கிராத்தி அத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தவ் வ அஜ்ரன் அதீமா. இந்த வசனத்திற்கு உங்களுக்கு மத்தியில் ஓதி காட்டப்பட்ட இந்த ஆயத்திற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லுகிறான், நிச்சயமாக முஸ்லிமான ஆண்களும் முஸ்லிமான பெண்களும், நம்பிக்கை கொண்ட ஆண்களும் நம்பிக்கை கொண்ட பெண்களும், வணக்கத்தை அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றக்கூடிய வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றக்கூடிய ஆண்களும் வணக்க வழிபாடை நிறைவேற்றக்கூடிய பெண்களும். தூங்கக்கூடிய சகோதரர்கள் இடம் மாறி உட்காருங்க, அல்லது முகத்தை கழுவிட்டு வந்து உட்காருங்க. ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு, ஒரு சகோதரர் தூங்கிட்டு இருக்காரு, இது ஜும்மாவுடைய மேடை. தூக்கம் வந்துச்சுன்னா அல்லாஹ்வுடைய நபி அவங்களுடைய உத்தரவு என்ன, இடம் மாறி உட்காரணும் அல்லது நாம முகத்தை கழுவணும். இப்படி ஜும்மா நடந்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு தலையை கவுந்து தூங்கிட்டு இருக்காரு, அவருக்கு விளங்கவே இல்லை நம்ம என்ன சொல்றோம். இது நல்ல நடைமுறை கிடையாது. ஜும்மா நடக்கும்போது தூங்குறது இருக்குது, அது நல்ல ஒரு நடைமுறை கிடையாது. தூக்கம் வந்துச்சுன்னா மாறி உட்காருங்க அல்லது வெளியில போய் முகத்தை கழுவிடுங்க. ஏன்னா ஜும்மாவுடைய கடமைங்கிறது அல்லாஹ்வை வணங்க வந்த இடம், இது தூங்குற இடம் கிடையாது. அப்ப நபி அவர்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கிய ஒரு வணக்கத்தை தான் நாம இன்னைக்கு நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறோம். மிக முக்கியமான ஒரு கடமை. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், வணக்க வழிபாடு நிறைவேற்றக்கூடிய, வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஆண்களும் வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய பெண்களும், உண்மையை பேசும் ஆண்களும் உண்மையை பேசக்கூடிய பெண்களும், பொறுமையான ஆண்களும் பொறுமையான பெண்களும், உள்ளச்சத்தோடு இஹ்லாஸோடு இருக்கக்கூடிய, இஹ்லாஸோடு உள்ளச்சத்தோடு இருக்கக்கூடிய ஆண்களும் உள்ளச்சத்தோடு இருக்கக்கூடிய பெண்களும், தர்மம் செய்யும் ஆண்களும் தர்மம் செய்யும் பெண்களும், நோன்பு நோக்கும் ஆண்களும் நோன்பு நோக்கும் பெண்களும், கற்பை தங்களுடைய வெட்கத்தலங்களான அந்த கற்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆண்களும் கற்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பெண்களும், அல்லாஹுவை அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய ஆண்களும் திக்ர் செய்யக்கூடிய பெண்களும் ஆகிய இவர்களுக்குத்தான் அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான நற்கூலியையும் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா இவ்வளவு விஷயங்களை சொல்லி காட்டுகிறான். முஸ்லிமான ஆண்கள் பெண்கள், மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள், தர்மம் செய்யும் ஆண்கள் தர்மம் செய்யும் பெண்கள், வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஆண்கள் வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய பெண்கள், உள தூய்மையான ஆண்கள் உள தூய்மையான பெண்கள், நோன்பு நோக்கக்கூடிய ஆண்கள் நோன்பை நோக்கக்கூடிய பெண்கள்,
கற்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆண்கள், கற்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பெண்கள் என்று உண்மை பேசும் ஆண்கள், உண்மை பேசும் பெண்கள், பொறுமையாளர்களான ஆண்கள், பொறுமையாளர்களான பெண்கள் என்று ஒரு மூமினிடத்தில், மூமீனான ஒரு ஆணிடத்திலும் மூமீனான ஒரு பெண்ணிடத்திலும் என்னென்ன பண்புகள் இருக்க வேண்டுமோ அத்தகைய பண்புகளை எல்லாம் அல்லாஹ் குறிப்பிட்டு இத்தகைய பண்புகள் இருக்கக்கூடிய மூமின்களுக்கு, மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் அல்லாஹ் தரக்கூடிய ஒரு மரியாதை, சிறப்பு என்ன? மக்ஃபிரத்த வ அஜ்ரன் அதீமா. அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும், மக்ஃபிரத் என்று சொல்லப்படுகிற மன்னிப்பையும் மகத்தான நற்கூலியையும் அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அடுத்த வசனமான 36வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், வமா கான லி முக்மினி வலா முக்மினத்தின் இதா கல்லல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐயகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம் வமை யஸில்லாஹ வ ரசூலுஹு ஃபக்கத் லலாலம் முபீனா. அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், மேலும் அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் ஒரு காரியத்தை பற்றி உங்களுக்கு கட்டளையிட்டு விட்டார். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு காரியத்தை குறித்து உங்களுக்கு கட்டளையிட்டு விட்டால், உத்தரவிட்டு விட்டால், அவர்களுடைய அல்லாஹ்வுடைய கட்டளை விஷயத்தில், அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளை விஷயத்தில் வேறு கருத்து அல்லது வேறு சுய கருத்து கொள்வதற்கு ஈமான் கொண்டுள்ள எந்த ஆணுக்கும் எந்த பெண்ணுக்கும் உரிமை இல்லை. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்தை குறித்து நம்மளுக்கு கட்டளையிட்ட பிறகு அதை பத்தி ஆய்வு செய்யறது அல்லது வேறு ஏதாவது வழி இருக்கான்னு தேடுறது, நம்ம அதுல சுய விருப்பம் கொள்றது, மாற்று கருத்து கொள்றதுக்கு அனுமதி கிடையாது. அல்லாஹ் ஒரு விஷயத்தை கட்டளையிட்டானா அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் ஒரு விஷயத்தை குறித்து நமக்கு கட்டளையிட்டு விட்டார்கள் என்று சொன்னால் அதற்கு நாம் முழுமையாக கட்டுப்பட வேண்டும். அப்ப அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய நபியும் ஒரு விஷயத்தை கட்டளையிட்ட பிறகு அதில மாற்று கருத்து கொள்வதற்கு, சுய விருப்பம் கொள்வதற்கு மூமீனான ஆண்களுக்கும் அனுமதி இல்லை, மூமீனான பெண்களுக்கும் அனுமதி இல்லை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்த அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான், ஆகவே அல்லாஹ்வுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் யாராவது மாறு செய்தால் நிச்சயமாக அவர்கள் பகிரங்கமான வழிகேட்டிலேயே இருக்கிறார்கள். அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மூமின்களில், மூமின்களான ஆண்களில் யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்கிறார்களோ, மூமீனான பெண்களில் யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மாறு செய்கிறார்களோ அவர்கள் எதில் இருக்கிறார்கள்? பகிரங்கமான வழிகேட்டிலேயே இருக்கிறார்கள் என்று இந்த வசனத்தில அல்லாஹ் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்ட மூமின்களுக்கு இது அல்லாஹ் அறிவுறுத்துகிற, அல்லாஹ் வலியுறுத்துகிற ஒரு அறிவுரையாக, உபதேசமாக இருக்கிறது. இந்த உபதேசத்தை கேட்ட பிறகு ஒரு மூமின் அல்லாஹ்வுக்கு எந்த விஷயத்திலும் மாறு செய்யக்கூடியவனாக இருக்கக்கூடாது. ஒரு மூமினான பெண் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் எந்த விஷயத்திலும் மாறு செய்யக்கூடியவளாக இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அல்லாஹ் கடமையாக்கிய அமல்கள், வணக்கங்களை சரியான முறையில் நாம் நிறைவேற்ற வேண்டும். இந்த வணக்கங்களை நிறைவேற்றுகிற விஷயத்தில நாம் ஒரு மார்க்க நமக்கு அறிவுறுத்துகிற ஒரு உண்மையான தத்துவம் என்ன என்று சொன்னால், எந்த விஷயத்திலும், உலகத்தில் உள்ள எந்த விஷயத்திலும் ஒரு மூமின் பொறாமைப்படுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஒரு மூமின் இன்னொரு மூமினை பார்த்து உலக விஷயத்துல, பணங்காசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல, வசதி பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு மூமினான மனிதன் இன்னொரு மூமினான மனிதனை பார்த்து பொறாமைப்படுவதற்கு அனுமதி இல்லை. ஆனால் நன்மையான காரியங்களை செய்கிற விஷயத்துல நபி அவர்கள் பொறாமைப்பட சொல்லி இருக்கிறார்கள். 2 விஷயத்திற்கு மட்டும்தான் இஸ்லாத்தில பொறாமைப்படுவதற்கு அனுமதி இருக்கிறது. அந்த 2 விஷயம் என்ன? ஒரு மூமினான மனிதனுக்கு அல்லாஹ் வசதியை கொடுத்திருக்கிறான், செல்வத்தை கொடுத்திருக்கிறான். செல்வத்தை கொடுத்த அந்த மூமின்
எந்த மூமினுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கிறானோ, அல்லாஹுவால் செல்வம் கொடுக்கப்பட்ட, வசதி கொடுக்கப்பட்ட அந்த மூமின் அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய பொருளாதாரத்தை செலவழிக்கிறான், அல்லாஹ்வுக்காக வேண்டி தர்மம் செய்கிறான். அவனை பார்த்து வசதி இல்லாத ஒரு மூமின் பொறாமைப்படலாம். இவன் அல்லாஹ்வுக்காக வேண்டி தர்மம் செய்கிறான், அல்லாஹ்வுக்காக வேண்டி இவன் சம்பாதிக்கிற பொருள் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறான், நம்மனால முடியலைன்னு சொல்லி அதுல பொறாமப்பட்டு அல்லாஹ்ட்ட அந்த அமலை கேட்பதற்கு மூமினுக்கு அனுமதி இருக்கிறது. இரண்டாவது, ஒரு மூமினுக்கு அல்லாஹ் மார்க்க அறிவை கொடுத்திருக்கிறான், மார்க்கத்துடைய விளக்கத்தை கொடுத்திருக்கிறான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட மார்க்க அறிவை கொண்டு அவன் மார்க்கத்தை பின்பற்றுகிறான். பிறருக்கு அவனுக்கு அல்லாஹ் தந்த மார்க்க அறிவை கொண்டு பிறருக்கு எடுத்து சொல்கிறான். அதிலே பொறாமைப்படலாம். அப்ப இந்த ரெண்டு விஷயம், மார்க்கத்தை கத்துக்கிட்டு பிறருக்கு சொல்லுகிற விஷயத்துல, பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிற தர்மம் செய்கிற விஷயத்துல பொறாமைப்படுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. இந்த ரெண்டு விஷயத்தை தவிர வேறு எந்த விஷயத்திற்கும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து, ஒரு மூமின் இன்னொரு மூமினை பார்த்து பொறாமைப்படுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய நியமத்துக்கள் விஷயத்தில், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட அந்த நியமத்துக்கள், வசதி வாய்ப்புகள், உலகத்துல அல்லாஹ் வழங்கியிருக்கிற வசதி வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒருவருக்கொருவர் நீங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள், பேராசைப்படாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். மூமின்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? ஒருத்தனுடைய வசதியை பார்த்து நீ தேவையில்லாம பொறாமப்படாத, ஒருத்தனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற செல்வத்தை பார்த்து நீ பேராசைப்படாத, பொறாமப்படாத. அப்ப மார்க்கத்துக்காக பொறாமப்படு, அமல்கள் செய்கிற விஷயத்துல நீ பொறாமைப்படு என்று நபி அவர்கள் நமக்கு அனுமதிக்கிறார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுக்காக வேண்டி நாம் அமல்கள் செய்வதை, அவனுக்காக வேண்டி நல்லறங்களை அல்லாஹ்வுக்காக நாம் மேற்கொள்வதை அல்லாஹ் நம்மிடத்தில் விரும்புகிறான். நம் இடத்திலிருந்து அல்லாஹ் அதை எதிர்பார்க்கிறான். நபி அவர்களின் காலத்தில சஹாபாக்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி எப்படியெல்லாம் நல்லறங்களை செய்தார்கள். நபி அவர்களின் காலத்தில் சஹாபாக்கள், நபி தோழர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி எப்படியெல்லாம் அமல்கள் விஷயத்தில தங்களை அர்ப்பணித்தார்கள் என்பதை பார்க்கும்போது நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில சில சஹாபாக்கள் செல்வந்தர்களாக இருந்தார்கள், வசதி உள்ள பணக்காரர்களாக, செல்வந்தர்களாக சில சஹாபாக்கள் இருந்தார்கள். உதாரணத்திற்கு அன்சாரி தோழர்கள் மக்காவில் இருந்து அல்லாஹ்வுடைய மார்க்கமான சத்திய இஸ்லாத்தை, தூய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவுக்கு சென்றார்களே, அந்த சஹாபாக்களுக்கு பேரு முஹாஜிர்கள். அந்த மக்காவில் இருந்து மதீனாவுக்கு சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு ஹிஜ்ரத் பண்ணி போனார்களே, முதலில் அபிசீனியா என்ற நாட்டுக்கு ஹிஜ்ரத் செய்து போனார்கள். இரண்டாவதாக மதீனாவுக்கு சென்றார்கள். எல்லாரையும் அனுப்பி வைத்துவிட்டு நபி அவர்கள் மதீனாவுக்கு கடைசியாக சென்றார்கள். அப்ப அந்த மக்காவில் இருந்து அபிசீனியா நாட்டுக்கும் மதீனாவுக்கும் ஹிஜ்ரத் செய்து போனார்களே முஹாஜிர்கள், அந்த முஹாஜிர்களுக்கு மதீனாவில் சத்திய மார்க்கமான தூய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களான அன்சாரி சஹாபாக்கள் தங்களின் பொருளாதாரத்தில் எல்லாத்தையுமே வாரி வழங்கினார்கள். முஹாஜிர்களாக தங்களின் ஊருக்கு வந்த தங்களின் சகோதரர்களுக்கு தன்னிட்ட இருக்கக்கூடிய பொருள்ல எல்லாத்தையுமே பாதி பாதி கொடுத்தாங்க. அவங்களுடைய ஈமான் இன்னைக்கு உலகத்துல யாருக்குமே கிடையாது. தனக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு சத்திய மார்க்கத்தை தழுவி அல்லாஹ்வுக்காக, அவனுக்காக சொந்த ஊரை விட்டுவிட்டு, தன்னுடைய உற்றார் உறவினர்களை விட்டுவிட்டு, தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு மதீனாவுக்கு வந்த சஹாபாக்களுக்கு, முஹாஜிர்களுக்கு ஒவ்வொரு அன்சாரியிலும் செய்த தியாகம் என்ன தெரியுமா? 2 மனைவிகள் இருந்தால் அதிலே ஒரு மனைவியை தலாக் செய்து முஹாஜிரான தன்னுடைய சகோதரனுக்கு திருமணம் முடித்து வைத்தார்கள். தன்னுடைய குடும்பத்தில் திருமண வயதில் கன்னி பெண்களோ விதவை பெண்களோ இருந்தா அந்த முஹாஜிர்களுக்கு அன்சாரி தோழர்கள் திருமணம் முடித்து வைத்திருக்கிறார்கள். தன்னிட்ட இருக்கிற பணம், தன்னிட்ட இருக்கிற பொருள், தன்னிட்ட இருக்கிற ஆடு மாடு ஒட்டகம் போன்ற கால்நடைகள், தன்னிட்ட இருக்கிற தங்கம், தன்னிட்ட இருக்கிற வெள்ளி, தன்னிட்ட இருக்கிற பணம் காசு, தன்னிட்ட இருக்கிற என்னென்ன பொருள்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் சரி பாதியாக பங்கு வச்சு பாதியை தான் எடுத்துக்கொண்டு மீதியை தன்னுடைய முஹாஜிர் சகோதரனுக்கு அந்த அன்சாரி தோழர்கள் அள்ளி கொடுத்தார்கள். அதனால்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் முஹாஜிர்களை அல் குர்ஆன்ல பாராட்டுகிறான், அன்சாரிகளை பாராட்டுகிறான்.
நபி அவர்கள் சொன்னார்கள், அன்சாரி தோழர்களான அந்த மதினத்து உத்தமர்கள், அந்த மதினத்து சஹாபாக்களான அந்த உத்தமர்களை பார்த்து சொன்னார்கள், அன்சாரி தோழர்களை நேசிப்பது ஈமான்ல ஒரு அம்சம் என்று சொன்னார்கள். அன்சாரி தோழர்களான என்னுடைய அந்த அன்சாரி தோழர்களை வெறுப்பது முனாஃபிக் தனத்தில் ஒரு அம்சம் என்று சொன்னார்கள். அப்படி அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் பெற்றவர்கள் முஹாஜிர்களான அந்த மக்காவாசிகளான சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் அவன் புறத்தில் இருந்து அவனுடைய இரக்கத்தையும் கருணையையும் அவனுடைய நேசத்தையும் பெற்றவர்கள் அன்சாரி சஹாபாக்களும் முஹாஜிர் சஹாபாக்களும். அந்த அன்சாரிகளான முஹாஜிர்களான மக்காவாசிகள், அன்சாரிகளான சஹாபாக்கள் தங்களின் சகோதரர்களான முஹாஜிர்கள், அந்த மக்காவாசிகளான முஹாஜிர் சஹாபாக்களுக்கும் மதினா வாசிகளான இந்த அன்சாரி சஹாபாக்களுக்கும் எந்த விதமான உறவும் கிடையாது. அவங்க வேற ஊரு, இவங்க வேற ஊர், இவங்க மக்கா, அவங்க மதினா. அப்படி இருந்தும் வேறு ஊருக்காரர்கள் என்று நினைக்கவில்லை. இன்றைக்கு ஒருத்தன் வெளியூர்ல இருந்து அவன் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூருக்கு வேலைக்கு போனான்னு சொன்னா, அவன் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்ல போய் வியாபாரம் பண்ணான்னு சொன்னா அவனை பார்த்து சில பேருக்கு கோபம் வரும். அவன் முன்னேறிட்டான்னு சொன்னா உள்ளூருக்காரன் அவனை பார்த்து பொறாமப்படுவான். முஸ்லீமா இருந்தா கூட அவன் மேல காழ்ப்புணர்ச்சி வரும். நம்ம ஊருக்கு வந்தவன் சொந்த ஊர், அவன் சொந்த ஊரை விட்டுட்டு உழைக்கிறதுக்காக நம்ம ஊருக்கு வந்தவன் இன்னைக்கு பணக்காரன் ஆயிட்டான், வசதியா இருக்கான், நம்ம இல்லாம இருக்கோம்னு சொல்லி அவன் மேல கோவப்படுறது, வெறுப்பை காட்டுறது, காழ்ப்புணர்வை காட்டக்கூடிய பழக்கங்கள் எல்லாம் முஸ்லிம் சமூகத்தில் உள்ள ஒரு சில அறிவினர்களிடம் இருக்கிறது. ஆனால் சஹாபாக்கள் அப்படி நினைக்கவில்லை. அல்லாஹ்வை ஈமான் கொண்ட அந்த முஹாஜிர் என்னுடைய சகோதரன், அவனுக்கு நான் கொடுக்காம யாரு கொடுப்பான்னு நினைச்சு தனக்க உள்ளதையெல்லாம் சரிபாதியாக பங்கு வச்சு அள்ளி அள்ளி கொடுத்தவர்கள் அந்த அன்சாரிகள். அதனால்தான் அந்த அன்சாரிகளுக்கு நான் இருக்கிறேன் என்று உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அன்சாரி சஹாபாக்களை பாராட்டி தியாகச்சீலர்களான அன்சாரி சஹாபாக்களையும் தியாகச்சீலர்களான முஹாஜிர் சஹாபாக்களையும் பாராட்டி அல் குர்ஆனிலே சில வசனங்கள் இருக்கிறது. அதிலே ஒரு வசனம் தான் சூரா தௌபாவுல 9வது சூராவுல இருக்கக்கூடிய 100வது வசனம். அதிலே அல்லாஹ் சொல்லுகிறான், வஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சாரி வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சானின் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு வஅத்தலஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்திஹல் அன்ஹாரு خالدين فيها أبدا ذلك الفوز العظيم. இந்த 9வது சூராவான சூரா தௌபாவுல உள்ள 100வது வசனத்தில உத்தமர்களான முஹாஜிர் சஹாபாக்களையும் அன்சாரி சஹாபாக்களையும் அல்லாஹ் பாராட்டுகிறான். எப்படி பாராட்டுகிறான்? இன்னும் முஹாஜிர்களிலும் அன்சாரிகளிலும் அல்லாஹ்வை ஈமான் கொள்வதில் முந்திக் கொண்டார்களே அவர்களுக்கு அரபியில் பேர், அல் குர்ஆன்ல பேர் என்ன? சாபிகூன அவ்வலுன். சாபிகூன் அவ்வலுன்னா என்ன அர்த்தம்? ஈமான் கொண்டதில் முந்திக் கொண்டவர்கள், அதாவது முந்திக் கொண்டவர்களில் முதன்மையானவர்கள். அல்லாஹ்வை ஈமான் கொண்ட முந்திக் கொண்ட அந்த உத்தமர்களில் முதன்மையான உத்தமர்கள். அல்லாஹ்வை ஈமான் கொண்டதில் முந்திக் கொண்டார்களே அவர்களை எல்லா நற்கருமங்களிலும் தொடர்ந்தவர்களும் இருக்கிறார்களே அவர்களின் மீது அல்லாஹ் திருப்தி அடைகிறான். அவர்களும் அல்லாஹ்விடத்திலே திருப்தி அடைகிறார்கள். அன்றியும் அவர்களுக்காக சுவனபதிகளை, சொர்க்கத்தை அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவர்கள் அங்கே என்றென்றும் நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள். இதுவே மகத்தான வெற்றியாகும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்றைக்கு ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், சஹாபாக்கள் வழியை பின்பற்ற கூடாது என்று சொல்லுகிறார்கள். சஹாபாக்கள் வழியை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான். சூரா தௌபாவுல உள்ள 100வது வசனத்தை எடுத்து பாருங்க. 9வது அத்தியாயத்தில் உள்ள 100வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், முஹாஜிர்களும் அன்சாரிகளும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டதில் முந்திக் கொண்டார்களே அவர்களும் அவர்களின் வழியை பின்பற்றினார்களே அவர்களும். நாம சஹாபாக்கள் வழியை பின்பற்றினாதான் நேரு வழியில இருக்கோம்னு அர்த்தம். சஹாபாக்கள் வழியை நாம பின்பற்றலன்னு சொன்னா எனக்கு சஹாபாக்கள் வழி தேவையில்லை, எனக்கு ஏன் இந்த கொள்கை வழிதான் முக்கியம், ஏன் இயக்கத்துடைய வழிதான் முக்கியம், ஏன் கல்ச்சருடைய வழிதான் முக்கியம்னு சொன்னா அவன் வழிகேட்டில் இருக்கிறான் என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி காட்டுறான். அப்ப முஹாஜிர்கள் நேரு வழியில் இருந்தார்கள், அன்சார்கள் நேரு வழியில் இருந்தார்கள். எப்படிப்பட்ட நேரு வழி?
அல்லாஹ் அவனுடைய தூதருக்கு எந்த நேர்வழியை கொடுத்தானோ அந்த நேர்வழியில் நிலைத்திருந்தார்கள். நாமளும் அந்த வழியில் தான் பயணிக்க வேண்டும் என்று நமக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். முஹாஜிர் சஹாபாக்களும் அன்சாரி சஹாபாக்களும் எந்த நேர்வழியில இருந்தார்களோ அந்த நேர்வழியில் தான் அதற்கு பிறகு வந்த தாபியின்கள் இருந்தார்கள். அதே நேர்வழியில் தான் அவர்களுக்கு அடுத்து வந்த தபாவு தாபியின்கள் இருந்தார்கள். நாமளும் அந்த நேர்வழியில் தான் இருக்க வேண்டும் என்று, அவர்கள் தான் நேர்வழியிலே உள்ளவர்கள் என்று அவர்களைத்தான் அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த நபி அவர்களின் காலத்தில் சஹாபாக்களில் சிலர் செல்வந்தர்களாக இருந்தார்கள், சிலர் ஏழைகளாக இருந்தார்கள். உதாரணத்திற்கு அன்சாரி சஹாபாக்களில் சிலர் பெரும்பாலானவர்கள் செல்வந்தர்கள், முஹாஜிர் சஹாபாக்களில் பெரும்பாலானவர்கள் ஏழைகள். அப்ப இந்த செல்வந்த சஹாபாக்களுக்கும் ஏழைகளான அந்த சஹாபாக்களுக்கும் ஒரு விஷயத்துல போட்டி வரும். என்ன விஷயம்னா அமல்கள் செய்கிற விஷயம். இவங்க நோன்பு வைக்கிறாங்க, அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க. இவங்க தொழுகிறாங்க, அவங்களும் தொழுகிறாங்க. இவங்க திக்ரு செய்யறாங்க, அவங்களும் திக்ரு செய்யறாங்க. இவங்க செய்யற நல்லதெல்லாம் செல்வந்தர்களும் செய்யறாங்க. அதாவது செல்வந்தர்களான சஹாபாக்கள் என்னென்ன நல்லறங்களை செய்கிறார்களோ அந்த எல்லா நல்லறங்களையும் ஏழைகளான சஹாபாக்களும் செய்கிறார்கள். ஏழைகளான சஹாபாக்கள் என்னென்ன நல்லறங்களை செய்கிறார்களோ அதையெல்லாம் செல்வந்தர்களான சஹாபாக்களும் செய்கிறார்கள். ஒரே ஒரு விஷயத்துல ஏழை சஹாபாக்களை செல்வந்த சஹாபாக்கள் முந்தி விடுகிறார்கள். அது என்ன விஷயம்? அதுதான் அல்லாஹ்வுக்காக தான தர்மங்கள் செய்வது, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஜக்காத்து சதக்கா போன்ற தான தர்மங்களை கொடுப்பது. தான தர்மங்களை செல்வந்தர்களான சஹாபாக்கள் அல்லாஹ்வுக்காக அள்ளி இறைக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே வாரி வழங்குகிறார்கள். ஏழைகளுக்கு கொடுக்க, ஏழைகளான அந்த உத்தம சஹாபாக்களுக்கு கொடுக்க ஒண்ணுமே இல்லை, கையில பணம் காசு இல்ல, கூலி வேலைக்கு போறாங்க. காலையிலிருந்து மாலை வரைக்கும் கடுமையா மாடு மாறி உழைச்சு கூலி வேலை பார்த்துட்டு சில சில்லற காசுகளை கொண்டு வந்து அதையும் கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஆனா அவங்க கொடுக்குற அளவுக்கு இவங்களால கொடுக்க முடியல. நபி அவர்கள்ட்ட வந்து முறையிட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் தொழுகிறோம், செல்வந்தர்களும் தொழுகிறார்கள். நாங்கள் நோன்பு வைக்கிறோம், செல்வந்தர்களும் நோன்பு வைக்கிறார்கள். நாங்கள் சில நல்ல அமல்களை அல்லாஹ்வுக்காக செய்கிறோம், செல்வந்தர்களும் செய்கிறார்கள். ஒரு விஷயத்தில் செல்வந்தர்களான எங்களின் தோழர்கள், உங்களின் தோழர்கள், அந்த உத்தமர்கள் ஒரு விஷயத்தில் எங்களை முந்தி விடுகிறார்கள். என்ன விஷயம்? அதுதான் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்வது. அவங்கள்ட்ட இருக்கு கொடுக்குறாங்க, எங்கள்கிட்ட இல்ல, நாங்க என்ன பண்றது? அதுக்கு ஈக்குவலா நாங்க ஒரு நன்மை அடையணும்னு ஆசைப்படுறோம், எங்களுக்கு ஒரு நன்மையை கத்துத்தாங்கன்னு சொல்லி அந்த ஏழைகளான சஹாபாக்கள் எல்லாம் நபி அவர்கள்ட்ட முறையிடும் போது அப்பதான் நபி அவர்கள் இந்த திக்ரை கத்துக் கொடுக்கிறாங்க. என்ன திக்ருனா, ஒவ்வொரு ஃபர்து தொழுகைக்கு பிறகும் இன்னைக்கு ஒரு சில சகோதரர்கள் தொழுவும் போது நாம பார்க்கிறோம், வேதனையாக இருக்கிறது, திக்ரு செய்யாம எந்திரிச்சிட்டு போறாங்க. இந்த திக்ருடைய நன்மையை நீங்க தெரிஞ்சீங்கன்னா இதை ஓதாம இருக்கிறதுக்கு மனசே வராது. அல்லாஹ்வை மறந்துட்டு போற மாதிரி கஷ்டப்பட்டு தொழுகைக்கு வர்றீங்க, ஜமாத்து தொழுகையை நிறைவேற்றுறீங்க, சலாம் கொடுத்து முடிச்சதோட திக்ரு செய்யற இப்படி துவா கேட்டு எந்திரிச்சு போறது இல்ல, அப்படியே சலாம் கொடுத்து எந்திரிச்சு ஓடுறது, அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை, நல்ல நடைமுறை கிடையாது. திக்ரு செய்ய வேண்டும். நபி அவர்கள் தொழுது முடிச்ச உடனே என்ன துவாக்களை ஓத வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தினார்களோ அந்த துவாவை ஓதிவிட்டு திக்ரை ஓத வேண்டும். செல்வந்தர்களான சஹாபாக்கள் தர்மம் செய்யறாங்க, எங்களால தர்மம் செய்ய முடியலையே என்ற ஏக்கத்தோடு நபி அவர்கள்ட்ட கண் கலங்கி கேட்ட அந்த ஏழைகளான உத்தம சஹாபாக்களுக்கு கத்துக் கொடுத்த திக்ரு தான் ஃபர்து தொழுகைக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 33 ஓதி முடிச்சு 100வது முறையாக லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற இந்த திக்ரை யார் ஒருவர் ஒவ்வொரு ஃபர்து தொழுகைக்கு பிறகும் 100 முறை ஓதுகிறாரோ அவர் செய்த தவறுகள், பாவங்கள் கடல் நுரையளவுக்கு இருந்தாலும் அல்லாஹ் அதை மன்னித்து விடுகிறான். அல்லது சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 34 ஓதி 100 ஓத வேண்டும். இந்த 100 வாட்டி நீங்க திக்ரு பண்ணுங்கன்ற ரசூலுல்லாஹ் கத்து கொடுத்தாங்க. ஏழை சஹாபாக்கள் அத சந்தோஷத்தோடு அந்த திக்ரை ஒவ்வொரு ஃபர்து தொழுகைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்ற இந்த திக்ரை ஓதி வந்தார்கள். இது செல்வந்தர்களுக்கு தெரிஞ்சு அவங்களும் ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே உங்களுக்கு கவலை ஆயிடுச்சு, நம்மனால தர்மம் செய்ய முடியல, நபி அவர்கள்ட்ட போய் முறையிட்டோம், அழுதோம், நபி அவர்கள் இந்த திக்ரை கத்து கொடுத்தாங்க, நபி அவர்கள் கத்து கொடுத்த திக்ரை நாம ஓதுறோம், இவங்களும் ஓதிட்டாங்களே,
அதுல பார்த்தா ஒரு விஷயத்துல நாம அவங்கள விட மைனஸாவுல இருக்கிறோம். ரசூலுல்லாஹ்ட்ட போய் திரும்ப கேட்கிறாங்க, நபி அவர்களே, நீங்க எங்களுக்கு கத்துக் கொடுத்த ஃபர்லு தொழுகைக்கு அப்புறம் ஓதணும்னு கத்துக் கொடுத்தீங்களே, அந்த திக்ர செல்வந்த சஹாபாக்கள் ஓத ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல ஒரு விஷயத்துல நாங்க குறைவா இருக்கிறோம், நாங்க என்ன பண்றதுன்னு கேட்கும் போது, அப்ப அல்லாஹ்வுடைய நபி அந்த ஏழைகளான சஹாபாக்களுக்கு குர்ஆனுடைய ஆயத்தை ஓதி அவர்களை ஆறுதல் படுத்தினாங்க. ஸாலிக ஃபலுல்லாஹி ஸாலிக ஃபலுல்லாஹி யுக்திஹி மையஷாஹு, இது அல்லாஹ்வுடைய அருள், அவன் தான் நாடியவர்களுக்கு விசாலமாக வழங்குகிறான். அல்லாஹ் அவனுடைய அருளை தான் நாடியவர்களுக்கு கணக்கில்லாமல் விசாலமாக வழங்குகிறான், தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் சுருக்கியும் வழங்குகிறான் என்ற இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தை நபி அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு ஓதி காட்டினாங்க. அதாவது ஏழைகளான சஹாபாக்கள் தர்மம் கொடுக்க முடியலையே நினைச்சு கலங்குனாங்க, கவலைப்பட்டாங்க. இஸ்லாத்துடைய அடிப்படை என்ன தெரியுமா? ஒரு மூமின் ஏழையாக இருக்கிறான் என்று சொன்னால் அவன் ஏழையாக இருக்கிற ஒரே காரணத்துக்காக அல்லாஹ் நாடுனா அவன் ஈஸியா சொர்க்கத்துக்கு போயிடுவான். ஏழையா இருக்கிறதே ஒரு சாதனை. இஸ்லாத்துடைய அடிப்படை செல்வந்தனா இருக்கிறவன் தர்மம் செய்ய வேண்டும், அவனுக்கு மார்க்கம் சொன்ன கடமை. ஒரு ஏழையா இருக்கிற முஸ்லிம் தர்மம் செய்ய முடியாம, பணங்காசு குறைவான நிலையில, வருமானம் குறைவான நிலையில ஏழையா இருக்கானே, அந்த ஏழை அவன் ஏழையா வாழ்றானே, அந்த வாழ்க்கை ஹலாலான முறையில ஏழையா வாழ்றானே, அந்த வாழ்க்கையை அவனை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். இந்த தாலிக்க ஃபதுலுல்லாஹி யூதிஹி மையஷா என்ற இந்த வசனத்தில இது அல்லாஹ்வின் அருள், அவன் தான் நாடியவர்களுக்கு கணக்கின்றி தாராளமாக வழங்குகிறான் என்ற இந்த வசனத்தில் பல உண்மைகள், பல அற்புதங்கள் அடங்கி இருக்கிறது. எப்படி அந்த உத்தம சஹாபாக்கள் அமல்கள் செய்கிற விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு பயந்தார்களோ, அமல்கள் செய்கிற விஷயத்தில் மற்ற சஹாபாக்களை பார்த்து இவர்களை போன்று நம்மனால அமல் செய்ய முடியலையேன்னு பொறாமப்பட்டாங்களோ, அது மாதிரி அமல்கள் செய்கிற விஷயத்தில் பொறாமைப்படக்கூடிய மக்களாகவும் அமல்களை அல்லாஹ்வுக்காக அதிகமாக மேற்கொள்வதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.